அரசு ஊழியர்களை இடமாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருவதால் 3 ஆண்டுகள் ஒரே இடத்தில் பணியாற்றும் அரசு ஊழியர்களை இடமாற்றம் செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. அரசு துறைகளில் பணியாற்றும் ஊழியர்களை 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இடமாற்றம் செய்யும் வகையில் 1994ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த அரசாணையின் அடிப்படையில் ஒரே இடத்தில் தொடர்ந்து பணியாற்றும் அரசு ஊழியர்களை இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி ஒருங்கிணைந்த மணப்பாறை தாலுகா மானவாரி மற்றும் இரவை பாசன விவசாயிகள் சங்கம் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும் அதிகார துஷ்பிரயோகத்தை தவிர்க்கவும் அதிகாரிகளை இடமாற்றம் செய்வது தொடர்பாக 1994ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது என குறிப்பிடப்பட்டுள்ளது. வேளாண் துறை, வருவாய் மற்றும் காவல்துறை உள்ளிட்ட துறைகளில் பணியாற்றும் அரசு அதிகாரிகள் 3 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து பணியாற்றி வருவதன் காரணமாக அரசு நலத்திட்டங்களை தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு அதிகாரிகள் வழங்கி வருவதாக குற்றம் சாட்டியிருந்தார். தேர்தல் நேரங்களில் அரசு அதிகாரிகள் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். ஆனால் தொடர்ச்சியாக ஒரே ஓட்டத்தில் பணியாற்ற அனுமதிப்பது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு முரணானது என்றும் அந்த அதிகாரிகள் ஆளும் கட்சிக்கு சாதகமாக செயல்பட வாய்ப்பிருப்பதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ். தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அமர்வு, இடமாற்றம் என்பது பணி சம்பந்தப்பட்ட விவகாரம் என்பதால் இந்த வழக்கை பொதுநல வழக்காக கருத முடியாது என தெரிவித்தது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருவதால் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என தெரிவித்த தலைமை நீதிபதி அமர்வு, மனுதாரரின் கோரிக்கை மனுவை சட்டப்படி பரிசீலிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தது.